ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓஷன் ரிவரோட செகண்ட் வீடியோ இது. எங்கேருந்து வருங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மெரினா பீச், எல்லாருக்கும் பிடிச்ச மெரினா பீச்லேருந்து என் பையன் இப்போவே எல்லாமே தேட ஆரம்பிச்சிட்டான். வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்லு தினேஷ், ஹாய் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கே கிடைக்கிற உயிரோடு இருக்க பொருளை வச்சு நம்ம இப்போ இங்கே ஃபிஷ் டேங்க் லைஃப் ஃபிஷ் அக்வாரியம் செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா விவேகானந்தர் மண்டபம் சூப்பராக இருக்கா, அங்கே லைட் ஹவுஸ், ஐஜி ஆஃபீஸ் எல்லாமே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. மெரினா பீச்சில் தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இப்போ நம்ம ஓகே என்ன கிடைக்குதுன்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். என் பையன் ஆர்வமாக இருக்கான், போன வீடியோட இந்த வீடியோ ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஓகே ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு அவன் செக் பண்ணதில் ஓகே ஒரு ஸ்டார் ஃபிஷ் கிடச்சிருக்கு. ஆனால் உயிரோடு இருக்கா இல்லை இறந்துச்சான்னு தெரியல, அதை இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். எடுத்துகிட்டு வரலாம், செக் பண்ணி நம்ம பார்த்துடலாம். தண்ணியில் போட்ட பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே நம்ம போகலாமா? இப்போது அது ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு வந்துருக்கோம்ல, பிளாஸ்டிக் பவுல், அதில் முதல்ல போட்டு தண்ணி பிடிச்சி செக் பண்ணலாம். அடுத்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 சின்ன சின்ன குட்டி ஸ்டார் ஃபிஷ் கிடச்சிருக்கு. இதுவும் உயிரோடு இருக்கா செத்துருச்சா நம்ம தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நாங்கள் உயிரோடு இருக்கா இல்லையா நாங்கள் அப்புறமா காட்டுறோம். முதல்ல எங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ நாங்கள் நடந்து போகிறவெல்லாம் என்னென்ன இருக்கோ எடுத்து போகிறோம். ஒரு குட்டி நண்டு ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டியிருந்தது, அதை நான் கஷ்டப்பட்டு எப்படியும் ட்ராப் பண்ணிட்டேன். அதே வந்து அவன் பிடிச்சிட்டான். அதுவும் இப்போது குட்டி நண்டு, அது எப்படி எஸ்கேப் ஆயிருந்ததுன்னு தெரில. சரி ஓகே, அதுவும் பார்ப்போம் உயிரோடு இருக்கா இறந்துச்சான்னு. ஓகேங்களா, இதுக்கிடையில் வந்து ஒரு மீன் போட்டு வந்தது. அங்கேருந்து நாங்கள் ஒரு கிராப் ஒன்று சேவ் பண்ணியிருக்கோம். அவங்க காலெல்லாம் உடச்சி சாவடிச்சு கீழே போடுறாங்க, அதை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சங்கு ஒன்று கிடச்சிருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தா அது உயிரோடு தான் இருக்குது. ஓகே ஓகே, இதையும் நம்ம ஃபிஷ் டேங்க்கில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ ஒரு அக்வாரியம் லைவ் ஃபிஷ் அக்வாரியம் இன் லைவ் பீச் இதை செட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. நாங்கள் அதோ செட் பண்ணி தண்ணி எங்களோட டேங்க் அதுவும் இருக்குது. அங்கே போய் நாங்கள் இப்போது என்னென்ன கேட்ச் பண்ணியிருக்கோம் இது இங்கே காட்டுறேன். உயிரோடு இருக்கா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு சங்கு உயிரோடு இருக்குது. வாவ், பெரிய ஒரு ஸ்டார் ஃபிஷ் கிடச்சிருக்கு. அதோட அந்த உணர்வு இது பண்ணுவாங்கள்ல, அதோட கைகள் நினைக்கிறேன் 1000 கறிக்கு மேலே இருக்கும். அதெல்லாம் லைட்டாக மூவ் ஆகுது. அங்கே பார்த்தீங்களா குட்டி நண்டும் அதோட வாய் அசைச்சி ஆட்டிகிட்டு இருக்குது. ஓகே எல்லாம் உயிரோடு இங்கே வச்சு நம்ம ஃபிஷ் டேங்க் செட் பண்ணோம். நான் என் பெரிய பையன் என் சின்ன பையன் முதல்ல மண்ணை கட்டிட்டு பேஸ்மெண்ட் போடுறோம். மண் இருந்தால் தான் அழகாக விளையாடும். என் குட்டி பையனும் ரொம்ப ஆர்வமாயிட்டான். பண்ணுவானா என்னான்னு தெரியல, போன வீட்டில் எதுவும் பண்ணல. இப்போ நாங்கள் மண்ணெல்லாம் போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கோம் நானும் என் பையனும். இந்த விளாக் வியூவர்ஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஆர்வமாக தான் இருக்கான். இப்போ பாருங்கள் எங்கள் கூட சேர்ந்து பண்ணுவான்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க பண்ணுறானா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பீச் எங்கன்னு சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச வரையும் போய் அங்கே போய் நாங்கள் செக் பண்ணி போடுறோம். ஒன்று கூட நாங்கள் வாங்குறது கிடையாது. ஒன்று கூட நாங்கள் இது பண்ணி இங்கே என்ன பிடிக்கிறோமோ அதை வச்சு நாங்கள் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறோம். சரிங்களா, கொஞ்சம் பேஜ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே அவனும் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா இது வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் எடுக்க அவனுக்கு அழகாக ஒரு டாய்ஸ் மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு எப்பவும் போல் பக்கெட் தான், பிளாஸ்டிக் பக்கெட். இல்லை கொஞ்ச நேரம் இருக்குங்க, அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன். மண் போட்டுருக்கேன், சிரிச்சிட்டே போடுறான். கொஞ்சம் வாய்ஸோடு போடலாம் தான் ஆசைப்பட்றேன். ஆனால் வாய்ஸ் தான் சரியாக மேட்ச் ஆக மாட்டேங்குது. சில இடத்துல நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, அதெல்லாம் வருது. அதனால தான் கடைசியில் எடிட்டிங்கில் வாய்ஸ் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே நான் தண்ணி ஃபில் பண்ணுறேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என் பையன் பார்த்தீங்களா அவனுக்கு அழகான ஒரு பூத்தொட்டியில் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஓகே ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எத்தனை பக்கெட் ஆக போகுதுன்னா ஒன்றும் தெரியல. இதுதான் ஃபஸ்ட்டு பக்கெட். இன்னும் எத்தனை பக்கெட் ஆகும்னு தெரியல. பக்கெட் ஓகே அவனும் மண்ணை போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே என்னடா பண்ணுறேன், அதுக்கடி அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு தண்ணி ஃபில் பண்ணலாம் வாடா, ஹெல்ப் பண்ணுற அப்பாவுக்கு. ஓகே போயிட்டு அவன் வந்துட்டு இவர் அதுக்கடியே தண்ணியை ஃபுல்லாகவே ஸ்பிட் பண்ணிட்டுருக்காரு. நல்லா சொன்னால நீ போன வீடியோலேயே சொன்னல, இந்த வீடியோவில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பான், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இருக்கான் பாருங்கள். ரொம்ப சுட்டி எனக்கு ரொம்ப செல்ல பையன். 2 பேரும் செல்ல பசங்க தான். ஓகே எத்தனை ஒரு 2வது பக்கெட் தண்ணி வரும்போது கொஞ்சம் நாங்கள் பக்கெட் அடிக்கிறதையும் கேமராமேன் கரெக்டாக நல்லாயிருக்கும். இவங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கெட்டில் தண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ லாங் டைமா இது பீச்சு பக்கத்தில் கூட அதுவும் அளவாக ரொம்ப ஸ்பீடாக வருது.
சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரமாக போயிட்டு தண்ணி ஃபில்லப் பண்ணிக்க. இது 3வது ஸ்டாண்ட் பார்க்கலாம். 3வது ஸ்டாண்ட் போயிட்டுருக்கேன். ஓமா எக்ஸசைஸ் காலங்கத்தெல்லாம் ஒன்று பண்ணுறது. அது நான் மார்னிங் டைம் வந்திருக்கோம். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 o'clock இருக்கும். ஏன்னா வெள்ளாட்டு ஈவினிங் ஆனால் கூட்டமாகிடும் சரி, சண்டே வேறு, அதனால் மார்னிங் டைம் வந்திருக்கும். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். சரி, பார்க்குற எல்லா வீடியோஸும் நான் சொன்னது தான். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறோம் உங்களுக்காக. நிறைய ஃபிஷ் அக்வேரியம், இது ஃபிஷ் டேங்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதனா மாற்றம் செய்யணும்னா, எதனா எடிட்டிங் ஒர்க் எதனா தெரிஞ்சதான் சொல்லுங்கள். இது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். மொத்தமாக எடிட்டரும் நானே, ஸ்கிரிப்டும் நானே, வாய்ஸும் நானே, எல்லாமே நானே பண்ணியிருக்கனால இது ஓரளவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இல்லை உள்ள எதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா சொல்லுங்கள், அதையும் சேஞ்சஸ் பண்ணி நான் இது பண்ணுவோம். என் பையன் அங்கே மண்ணை சீரமைச்சு கொண்டு இருக்கிறான். இன்னும் எத்தனை வாட்டர் பக்கெட் எத்தனை வரணும்னு தெரியலையே. அவர் ஃபில்லப் பண்ணுறாரு. அவர் ஃபில்லப் பண்ணுறதுல ஃபுல்லாகிடும். எனக்கு முன்னாடி ஸ்பீடாக போயிட்டு வராரு. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் 4-5 பக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் தண்ணி. சாம நெக்ஸ்ட் டைம் ஒரு பெரிய அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல பைக்கில். அதெல்லாம் மொத்தம் நிறைய பெரிய பெரிய பக்கெட்லாம் கொண்டு வந்துடுவேன். ஓகே, இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. இன்னும் எத்தனை பக்கெட் ஆகலாம் தெரியலையே. கரெக்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு. இதுக்கு எந்த இல்லையா, இதை ஒரு கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் எத்தனை ஆகணும். அதை முதல்ல பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கடற்கரை இருக்கும். ஒரு எண்டு கார்டு கொடுங்கப்பா. அவ்வளோ இதான் கடைசி பக்கெட் நினைக்கிறேன். நிறைய என் பையன் பார்த்தீங்களா தண்ணியை நம்ம ஊற்றுறோம், அவர் சேவ் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை, இன்னும் ஒரு பக்கெட் இருக்குது, ஃபுல்லாகல. அலை ரொம்ப கிட்ட வந்துட்டுருக்கு வர வர. மெரினா பீச் எப்பவுமே அலை ஓவராக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லா ஜாலியாக குளித்து விளையாடுன இடம் தான் இருக்கலாம். எப்போனாலும் சண்டேனாலும் மெரினா பீச் தான் வந்துடும். காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல் படிக்கும்போதும் சரி. ஓகே, நம்மளோட கடைசி வாட்டர் பக்கெட் தான். இப்போ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த பிளாஸ்டிக் டப்பில் வச்சுருக்கேன். அவங்களாம் இந்த டேங்க்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்மளோட டீமே உங்களுக்கு தெரியும். டேங்க் செட் பண்ணுவோம், கிடைச்ச உயிர்களை வச்சு வீடியோ பண்ணுவோம். திரும்ப அதை எங்கே கிடைச்சோ கடல்லே உயிரோடு காப்பாற்றிடுவோம். இதில் நான் ஒரு கிராப் நண்டை அவங்க காலை உடச்சி கீழே போட்டுட்டு இருந்தாங்க. அது அவங்க உயிரோடு கொடுங்க. அது வேறு ஃபீமேல் வேறு முட்டைலாம் வச்சுருக்கு. அதை உயிரை காப்பாற்றி திரும்ப நம்ம கடல்லே வர போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ தண்ணி மேக்ஸிமம் போய் ஊற்றியாச்சு. கடைசி பக்கெட் தான் இது. ஓகே, ஒரு ரோ ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் மீன் பிடிக்கிறாரா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ரொம்ப நேரமாக தண்ணியில் கை வாட்டியும் ஓட்டி விடுறாரு. இப்போ நம்மளுக்கு மேலே நுரை இருக்குல்ல, அதெல்லாம் என் பையனே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். போன வீடியோவில் நான் எடுத்தேன். இந்த வீடியோவில் அப்பா நான் எல்லாமே நானே பண்ணுறேன்ப்பா, பிடிக்கிறது வந்து நானே பண்ணுறேன்னு ஆர்வமாக கேட்டீங்க பாருங்கள். குழந்தை எவ்வளோ அழகாக பண்ணுறோம் பாருங்கள். மேலே இருக்க நுரெல்லாம் எடுத்தால் தான் அந்த எப்பவுமே கடலில் எடுத்தால் அந்த நுரை வந்தது அந்த லைன்லாம் தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த சங்கு கடிச்சதெல்லாம் நம்மளுக்கு அந்த சங்கு போடுறோம். அங்கே போட்டு ஓகே, அவனே ஆர்வமாக போடுறோம்ப்பா, நின்று போடுறான். அப்புறம் பெருசாக கடைசியில் உயிரோடு இருக்குது இந்த ஸ்டார் ஃபிஷ். எனக்கு வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ் தான் எப்படி கரை ஒதுங்கிச்சுன்னு தெரியல, உயிரோடு இருக்கானா. நிறைய மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க வலையில் மாட்டி ஏதோ தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி கிராப் இதுவும் அப்படி தான் மாட்டிச்சு. பெரிய கிராப் அதை போடுறான் பாருங்க. சொல்லலாம் போடவே இல்லை, அவனே போட்டான் பெரிய கிராப். ஓகே, ஒன் நிமிஷப்பா. இந்த குட்டி குட்டி சங்கெலாம் இருக்குது. குட்டி குட்டி சங்கெலாம் கடிச்சிது நிறைய. நான் அப்பா தனியாக அதெல்லாம் உயிரோடு இருக்குங்க. உயிரோடு இருக்கிறது மட்டும்தான் நம்ம காட்ட போகிறோம். எதுவும் சத்தத்தை பிடிச்சோ அதெல்லாம் பிடிச்சிலாம் நம்ம வீடியோ போடுறது. ஒன்லி நம்மளோட சீனு நம்மளுக்கு பீச்சில் எது உயிரோடு கிடைக்குதோ அதை வச்சு ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறோம். இப்போ இதோட ஆக்டிவிட்டி எல்லாமே போட்டாச்சு. யார் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறா, என்னென்ன நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க பார்க்கலாமா? இன்னொருத்தர் நான் சொன்னல, இது பேர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் பெரிய இடம் மாதிரி இருக்குது. உயிரோடு தான் இருக்குது. அது சாப்பிட்ற கடைசி
கடைசி நிமிஷம் அந்த கிராப் சேவ் பண்ணல அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்டு ஏன்னா நான் கடல்லே விட்டுருன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது. அதோட கால் மட்டும்தான் ஆடும். இருங்க நான் அதை காட்டுறேன். அந்த வீடியோவில் க்ளீனாக காட்டுறேன். ஐயோ என்ன இவர் எப்படி நிற்கிறாரு. அதோட தெரிஞ்சு பார்த்தீங்களா லைட்டாக அதோட கால் மட்டும் ஆடும் பாருங்க. ஓ ஸ்டார் ஃபிஷ் பேர் மேலே இருக்கும். ஒரு வேளை வெளியே வந்துருவோம் கண்ணாடி இதை விட்டு தெரியல. பார்க்கலாம் நம்ம வெளியே வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் அதோட கால் மட்டும் ஆகுது. ஆனால் சூப்பராக அது மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தா ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியில் விட்டுருங்க. அப்போதான் தண்ணியிலே விட்டுருங்க. அவர் தரையில் போட்டு வச்சுருந்தார், போட்டில் போட்டு வச்சுருந்தார் தண்ணி இல்லாமல். அது ஒரு குட்டிஸாக என்னடா இது பின்னாடி ஓடுது. ஓ நான் ஒரு கிராப் சேவ் பண்ணேன்னு சொன்னேன்ல அதை காட்டுறேன். அது இவங்க தாங்க டயரில் ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஓரமாக உட்காந்துக்கிறனால நினைக்கிறீங்க. இப்போ பாருங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸை. இந்த ஹெல்பாய் படத்தில் வரும்ல ஒரு ரோபோட் அதே மாதிரி இதோட ஷேப் இருக்குங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே அதுதான் ஹெல்பாய் படத்தில் பார்ட் 2ல் அந்த கிளைமேக்ஸில் ஒரு கிரீடம் தலையில் வச்சா கண்ட்ரோல் பண்ணுவாங்கள்ல அந்த ஷேப் அப்படியே அந்த கிராப் அப்படியே இருக்குங்க. பார்த்தீங்களா ஸ்டார் பீஸ் மேலே ஏறுது கொஞ்சம் கொஞ்சமாக. எவ்வளோ தூரம் ஏறுதோ அவ்வளோ தூரம் அதை பார்த்துக்கலாம். வேறு என்ன ஆக்டிவிட்டி வந்துட்டா பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் கேள்வி வைக்கிறேன். சரி ஹெல்ப் கேள் என்ன பண்ணுறீங்க? சுற்றி பார்த்துட்டு வந்தீங்களா? இப்படி தெரியல பெரிய உங்கள் கடையிலே போகலாம். கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்றி எடுத்து வந்துருங்க. 2 நிமிஷத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு 2 கையும் உடச்சி கீழே போட்டிருக்காங்க. என் பையனா அது ரொம்ப நேரம் வெடி பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து பாருங்களேன் ஹெல்பாயில் பண்ணுவாங்க பார். சொன்னால் கேட்க டம்முன்னு அடிக்குதுங்க. போட்ட போகிறான் சரி நீ எங்கேயே போனாலும் முன்னே விட மாட்டேங்க. ஸ்டார் பீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு வந்து பார்த்துட்டே இருங்க. வெளியே வருதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம். இதோ என்னம்மா ஐயோ கோவம் கொடுத்துப்பா. என்னம்மா கோவமா? ஆமாம்மாப்பா விட்டுறம்மா கடலில் அதுதான் இருக்குது. கோச்சிக்கார ஒரு 5 நிமிஷம். ஐயோ ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. கோச்சிக்காரம்மா கொஞ்ச நேரத்தில் விட்டுடுறேன் சரியா? உன் பாப்பாங்களோட நீ கடலில் போய் அழகாக தரலாம். ஒரு 10 நிமிஷம் இருமா சரியா? வீடியோ மட்டும் நாங்கள் எடுத்துறது உடனே விட்டுடுறோம் சரியா? சரியா அவ்வளோதான். இப்போ ஸ்டார் பீஸ் கிட்டே போகலாம். எவ்வளோலேருந்து எவ்வளோ தூரம் மேலே இறக்கி வந்துருக்குறீங்களா? கீழே மேலே கீழே வந்துருக்கும். வேணாம் அது அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி ஆகுறாரு. மூவ் ஆகவே நான் அந்த வீடியோ பண்ணுறேன் சரிங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ மேலே வந்துச்சுன்றது. கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் திரும்பி மட்டும்தான் இவ்வளோ ஓடும் ஸ்டார் பீஸ். அந்த ஸ்டேஜில் தான் அந்த ஸ்டார் பீஸே இருக்குது கரெக்டாக. அந்த அவங்க பார்த்தீங்கன்னா செமையாக போய் கீழே போச்சு. இந்த கிராப் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக அங்கேயும் எங்கேயும் அழகாக ஓடிட்டே இருக்குது. குட்டியெலாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆமாம் நம்ம ஒரு குட்டி கிராப் ஒன்று போட்டோமே. அதோட நிலைமை என்ன எங்கே இருக்கப்பட ஸ்டார் ஃபிஷ் இல்லை இங்கே சூப்பராக எங்கே போயிட்டுருக்காங்க பார்க்க. அங்கே தான் போகிறாங்க அந்த ஸ்டார் ஃபிஷ் கீழே ஒழிஞ்சிட்ருக்காருக்குள்ள. இந்த பெரிய ஸ்டார் ஃபிஷ் மட்டும் தான் உயிரோடு இருக்குது. மீது 2ம் ஒன்றும் ஆக்டிவ் ஆகலை. குட்டி கிராப் அந்த ஸ்டார் ஃபிஷ் கீழே இருக்குது பாருங்கள். அவனும் உயிரோடு தான் இருக்குது. அவனும் கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கார். இவங்களாம் தப்பிச்சு வந்தவங்க அதனால தான் மயக்க நிலையிலே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு நான் எந்த பீச்சில் வீடியோ போடணும் அது எதனா இருந்தால் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதே பீச்சில் உங்களுக்கு வீடியோ பண்ணி விட்றேன். எது அதிக கமெண்ட் வருதோ நெக்ஸ்ட்டு அந்த பீச் தான். அதுவும் சென்னைக்குள்ளே பண்ணுங்கள் சரிங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு சென்னைக்குள்ளே பண்ணுங்கள் மெயினாக. ஏன்னா இன்னும் நம்ம வீடியோ அதிகமாக இன்னும் லாங் போகலாம். ஸோ மெகா பீச் வந்துட்டோமா? நெக்ஸ்ட்டு நம்ம நியரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர், திருவான்மியூர், ஈசிஆர் இந்த மாதிரி எதனா நம்மளுக்கு கொடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போகமாக போச்சு திருப்பி முளைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரல இது ஒரு குட்டி கிராப் அதை பாருங்க. அவரும் ஆகும் சாப்பிட்டுட்டு இந்த அப்பா மையை விட்டான்னு நினைக்கிறேன். உயிரோட தான் இருங்க போல். அதை நம்ம குட்டி கிராப் ஏதோ குட்டி ஸ்டார்ட் பண்ணுறது ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. உயிரோட தான் இருக்காங்க. இன்னும் நிறைய வீடியோ பண்ணணும். இங்கே நம்ம இந்த ஒரு குட்டி ஸ்டைல் நான் பிடிச்சது பண்ணல அதுவும் ஆக்சுவலாக. ஓகே டைம் ஆகிடுச்சு. அதான் எல்லோரையும் திரும்ப கடல்லே விட்டுடலாம். என் பையனை கூப்பிட்டு வாடா ஃபஸ்ட்டு ஸ்டார் பீஸ் கொண்டு போடா. ஃபஸ்ட்டு பிடிக்க பயமேட்டுவேன். எவ்வளோ ஆக்டிவாக ஓடுறான் பாருங்கள். கடற்கன்னு ஓடி போய் பாய் சொல்லிட்டு விடனா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன். அவனை தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே போட்டா சீக்கிரம் பாப்பா எல்லோரும் விட்டுடலாம். டைம் ஆகுது.
நம்ம இதுக்காக ரொம்ப நேரம்லாம் அவங்க பாடுபட்டு விடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வைப்பான். நெக்ஸ்ட் யார் போனோன்னா குட்டி ஸ்டார். அது உயிரோடு இறந்துருக்கும். 2 ஸ்டாரையும் திரும்ப தலையிலே ஓடும். ஆனால் இந்த ஸ்டாரே உயிரோடு இருக்குமா இல்லையான்னு சரியாக தெரியல. ஒரு நாள் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு கூட எழுந்துவார். ஓகே, சங்கு இந்த அப்பா உயிரோடு தான் இருக்காரு. நெக்ஸ்ட்டு சங்கு. ஓகே இருமா உனக்கு பொறுமையாக கூட்டமே நானே ஓடணும், நானே வரமா உங்களுக்கு. இதெல்லாம் என் உங்ககிட்டலாம் எங்கள் பையங்களை கொடுத்தா என் பையன் 2 ஆக்கிடுவேன். நீ என்ன இப்போ போட்டு வைப்பாங்க. ஏன்னா அவன் குட்டி பையன், நீ பெரிய நண்டு. நீ இருக்க அவசியத்தில் அவனுங்க கடிச்சு வச்சுட்டுனா அவ்வளோதான். நான் பிடிச்சிக்குவேன். ஓகே, இதுவா பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம். அந்த பெரிய இறால் மாதிரி இருக்குது. அது பேர் தெரியல, நான் நெட்டில் செட் பண்ணி பார்த்துட்டு அதை போடுறேன். அது உயிரோடு இருக்குது. கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுச்சு. அதையும் கடலில் போட்டு வந்துட்டு மிச்சத்தை 2 நண்டு இருக்குது. குட்டி நண்டு, 1 பெரிய நண்டு. இது 2 எடுத்துகிட்டு நானே வரேன். ஏன்னா 2மே நண்டு கையையே கடிச்சு வச்சுச்சுன்னா குடி நண்டு அவனே விடுறேன்னு சொல்லிட்டான். வலையில் போட்டு கொடுத்துட்டேன். இந்த விடுறான் பாருங்கள். பாய் சொல்லுப்பா. பாய் குட்டி நண்டு போயிடுச்சு. இப்போ பெரிய நண்டு நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஏன்னா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தூக்கிலாம் போடக்கூடாது. அதனால தான் இருந்தாலும் அளவு வந்து அடித்து எவ்வளோ அழகாக ரோல் ஆகுது பாருங்களா. அது அப்படியே அது ஷேப்பே ரோல். இப்போ செகண்ட் அளவு அது பாருங்கள். திரும்பி ஆக்டிவ் ஆகிட்டா போல. ஐயோப்பா ரசிக்காவுக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இந்த அளவில் காணா போயிட்ட பாருங்கள். எங்கே போச்சான்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இன்னும் சூப்பரான என்னென்ன கடைகள் ஃபிஷ்ஷில் பார்க்கலாம். என்ன பீச் விட்டு வீடியோ போயிருக்கிறோம். பைக் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டு போகிறோம். போகும்போது உங்களுக்கு 2 பேரை காட்ட விரும்புகிறேன். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் மெரினா பீச்லேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதான் அண்ணாவும் கலைஞரும் இருக்காங்க. 2 பேருமே இருக்காங்க. இடம் இதுதான் பஸ் ஸ்டாண்ட். மெரினா பீச்சோட பஸ் ஸ்டாண்ட். அண்ணா ஸ்விம்மிங் பூல் வந்து போயிட்டு இருக்கோம். அவ்வளோ ஜாலியாக போகிறாங்கப்பா. மீன்பாடிக்க அவங்க பைக்கில் போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.